ரீசெண்டா தமிழ்நாட்டின் சிங்கமான ஏகே எனப்படுகிற அஜித் குமார் அவர்களுக்கு பத்மபூஷன் விருதை அறிவிச்சு கௌரவப்படுத்தியிருக்காங்க மத்திய அரசு. இது எல்லாருக்குமே ஒரு சந்தோஷத்தை கொடுத்திருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவருமே சந்தோஷமா இருக்காங்க. குறிப்பா தல ரசிகர்கள் உண்மையிலே சந்தோஷமா இருக்காங்க. இப்படி சந்தோஷமா இருக்கிற நேரத்துல சம்பந்தமே இல்லாம சில பேரு தளபதி விஜய் அவர்களை தாக்கிட்டு இருக்காங்க. தலை கிட்ட பத்மபூஷன் இருக்கு, நேஷனல் அவார்டு இருக்கு, ஒரு அவார்டு கூட விஜய்க்கு இல்லையே, அப்ப விஜய் வெத்தான ஆக்டர் தான் அப்படின்னு சொல்லிட்டு சிலர் அஜித் ரசிகர்களையும் தூண்டிவிட்டு அஜித் ரசிகர்களை விஜய் ரசிகர்களுக்கு எதிராக திருப்பிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிதான் ஆகணும். சரி, எதுக்காக இப்படி நடக்குது? ஏன் தல அஜித் குமாருக்கு பத்மபூஷன் விருதை கொடுத்தாங்க, ஏன் அந்த விருதை விஜய் அவர்களுக்கு கொடுக்கல அப்படிங்கறத நாம் இந்த வீடியோல தெளிவா பார்த்துருவோம். முதல்ல பத்ம விருதுகள் அப்படிங்கறதே இந்திய குடிமகன்கள், சாதனை படைத்த இந்திய குடிமகன்களை கௌரவிக்கிறதுக்காக கொடுக்கப்படக்கூடிய ஒரு விருதுன்னு சொல்லலாம். இந்த விருதை மோஸ்ட்லி இந்தியாவின் அடையாளமா இருக்கக்கூடிய நபர்களுக்கு தான் கொடுப்பாங்க. அப்படி இந்தியாவின் அடையாளமா தல அஜித் குமார் நிறைய இடங்கள்ல இருந்திருக்காரு. நடிப்புலயும் சரி, இப்ப கார் ரேசிங்லயும் துபாயில கலக்கி இருந்தார் இல்லையா, அதனால இந்த அவார்டுக்கு அவர் ஏற்புடையவர் தான். 100% இவர் டிசர்வ்டான ஒருத்தர் அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். பட் என்ன ஒரு சர்ச்சையான விஷயம்னு அவருக்கு இப்ப கொடுத்ததுதான், அவருக்கு எதுக்காக இப்ப கொடுக்கணும் அப்படிங்கறதுதான் மிகப்பெரிய அரசியல் கணக்காவே இருக்குன்னு சொல்லலாம். என்ன ஒரு அரசியல் கணக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி பத்மபூஷன் விருது அறிவிக்கப்பட்ட உடனேயே முதல் பாராட்டுகள் தல ரசிகர்கள் கிட்ட இருந்து வந்தது உண்மைதான். அதுக்கப்புறம் சில பேர் பாராட்டு தெரிவிச்சாங்க. குறிப்பா பாஜக அண்ட் என்டிகே, திமுக சார்ந்து நிறைய பேரு பாராட்டுகளை தெரிவிச்சாங்க. இந்த சமயத்துல அந்த திமுக கீழே, பாஜக கீழே இருக்கக்கூடிய சில நபர்கள் ட்விட்டர்ல அதிக ஃபாலோவர்ஸ் வச்சிருப்பாங்க, இன்ஸ்டாகிராம்ல அதிக ஃபாலோவர்ஸ் வச்சிருப்பாங்க இல்லையா, இவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த விஷயத்த தல ரசிகர்கள் பண்ணல, முழுக்க முழுக்க இவங்க தான் பண்றாங்க. என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, விஜய் எல்லாம் வெத்தி ஆக்டர், தலைக்கு பாத்துக்கோங்க, இவ்வளவு விருதுகள் கிடைக்குது, இவ்வளவு கௌரவம் கிடைக்குது, அப்ப விஜய் வெத்தான ஒரு ஆக்டர் தானே அப்படின்னு சொல்லிட்டு சில பொருளையை கிளப்பி அவங்களுடைய பக்கங்கள்ல போடுறாங்க. இது அஜித் ரசிகர்கள் இருக்கக்கூடிய விஜய் ஆக்டர்ஸ் ட்ரிகர் பண்ணி விட்டுருது. எல்லா அஜித் ரசிகர்களுமே விஜய் ஆக்டர்ஸ் ஆகிட மாட்டாங்க. ஆனா சில சமயம் தொழில் போட்டியின் காரணமாக அஜித் ரசிகர்கள்ல நிறைய விஜய் ஆக்டர்ஸ் இருக்காங்க. அவங்க அதுக்கப்புறம் தான் போஸ்டர்ஸ் போட தொடங்குறாங்க. அதுக்கப்புறம் சில அஜித் ரசிகர்கள் போட, அதை பார்த்து விஜய் ரசிகர்கள் என்ன நீ இப்படி பேசுற, தலை யாரு, எங்களுடைய காம்படிட்டரா இருக்கிறதால தானே அவருக்கு விருது கிடைச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் தப்பான பதிவுகளை போட்டுட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இப்ப சண்டை போட்டுட்டு இருக்கீங்க இல்லையா, தலை ரசிகர்களும் தளபதி ரசிகர்களும், நாங்க தான் பெருசு நீங்க தான் பெருசுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுதான் அவங்களுக்கு தேவை. தலை என்ன சொல்லிட்டாரு, அஜித் வாழ்க விஜய் வாழ்க, நீங்க எப்ப வாழ போறீங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டாரு. பட் அதை மறக்கடிச்சு உங்களை மறுபடியும் விஜய் கூட போய் சண்டை போட வைக்கிறாங்க இல்லையா, அது ஏன் அப்படின்னு வச்சீங்கன்னா அது ஒரு அரசியல் கணக்கு தான். அதே மாதிரி விஜய் ரசிகர்கள் கிட்ட கேட்டுக்கிறது என்னன்னா, இப்போ அடுத்த தளத்துக்கே போயாச்சு. இப்ப அஜித் ரசிகர்கள் சூர்யா ரசிகர்கள் கூட சண்டை போறது எல்லாமே தாண்டி இப்ப மக்களுக்கான சண்டையில ஈடுபட வேண்டிய நேரத்துல இருக்கும் போது, உதாரணமா திமுக கூட நம்ம சண்டைக்கு போனோம் கொள்கை ரீதியா, அதே மாதிரி என்டிகே கூட போனோம். அப்படி இருக்கிற நேரத்துல விஜய் ரசிகர்கள் என்ன பண்றாங்க, அஜித் ரசிகர்கள் கூட மறுபடியும், அதாவது 2000 காலகட்டத்தில் இருக்கிற மாதிரியே மறுபடியும் சண்டைக்கு போறாங்க. இது அந்த அரசியல் விவாதங்களையே தடுத்துறதுன்னு சொல்லலாம். இது விஜய் ரசிகர்களை இம்மெச்சூர்டா மாத்திருது. இதுதான் அவங்களுக்கு முழுக்க முழுக்க தேவை. ஆளுங்கட்சிகளுடைய பிளானே என்னன்னு கேட்டீங்கன்னா, விஜய் எப்படியாவது மட்டம் தட்டிடணும், கமல்ஹாசனை எப்படி மட்டம் தட்டினாங்களோ அந்த மாதிரி மட்டம் தட்டி கீழே இறக்கி விட்டுறணும். கமல்ஹாசன் அவர்களுக்காச்சும் ஒரு சில ஃபேன் பேஸ் கம்மியா இருந்துச்சு, அவர் சித்தாந்த ரீதியா அந்த பக்கம் இந்த பக்கம் மையமா தான் நிப்ப அப்படின்னு சொல்லிட்டு மாறிட்டு இருந்தாரு. பட் விஜய் தெளிவா இருக்காரு, ரெண்டு கவர்மெண்ட்டையுமே எதிர்த்துட்டு இருக்காரு. அப்படிங்கிறப்போ ரெண்டு பேருமே மட்டம் தட்டி உட்கார வைக்கதான் பாக்குறாங்க. உதாரணத்துக்கு இப்ப வேங்கைவேல் சம்பவம் சொல்லலாம். அவர் போக போறாரு அப்படின்னு சொல்லிட்டு உளவுத்துறை திமுக அரசு கிட்ட சொல்லிட்டாங்க. அதனால திமுக அரசு என்ன பண்றாங்க, அவசர அவசரமா பாதிக்கப்பட்ட மக்கள் மேலேயே கைது நடவடிக்கை எடுக்கிறாங்க. எடுத்துட்டு திமுக அரசு என்ன பண்றாங்க, நம்ம மேல தப்பான பேர் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஐடிவிங்க யூஸ் பண்ணி இவங்களும் தப்பு பண்ணுவாங்கப்பா, நீங்க என்ன ஜாதிய மனப்பான்மையோட நடந்துட்டு இருக்கீங்க, இந்த சாதினா தப்பு பண்ண மாட்டாங்களா, கீழ் ஜாதியா இருந்தாலும் தப்பு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது சார்ந்த பதிவுகளை திமுகவினர் யாரு, சமூக நீதியை பாராட்டக்கூடியவங்களாமா. பட் அவங்களே இந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்தி போஸ்டர்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. சோ அவங்களுடைய திட்டம் தான் இதுன்னு சொல்லிட்டு தெளிவா தெரியுது. சரி, பத்ம விருது அஜித் அவர்களுக்கு கொடுத்தது தப்பா சரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, பத்ம விருது கொடுத்தது சரி. அது இந்த நேரத்துல கொடுத்ததுக்கு காரணம் விஜய் அவர்களை
மட்டம் தட்டுறது அப்படிங்கிறது தான் நான் சொல்ல வரக்கூடிய கருத்து. ஏன் அப்படின்னுங்கிறதுக்கு நான் சில உதாரணங்கள் சொல்றேன். நாம முன்னாடி பார்த்த மாதிரி பத்ம விருதுகள் அப்படிங்கிறது இந்தியாவின் அடையாளமா இருக்கக்கூடிய நபர்களுக்கு தான் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்தாலுமே அரசுகள் எப்படி டிசைட் பண்ணுவாங்கன்னா, ஒருத்தருக்கு நம்ம விருது கொடுக்கறது மூலமா நமக்கு ஏதாவது அரசியல் லாபம் ஏற்படுமா இல்ல பணம் ரீதியான லாபம் ஏற்படுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. அரசியல் ரீதியான லாபத்துக்கு ரீசெண்டா நடந்த உதாரணம் நான் சொல்றேன். 2013ஆம் ஆண்டு இந்தியாவின் மிகப்பெரிய பாடகிகளில் ஒருவரான எஸ் ஜானகி அம்மாளுக்கு விருது கொடுக்கறாங்க. பத்ம பூஷன் விருது இதே விருது தான் கொடுக்கறாங்க. ஆனா அந்த ஆண்டு எஸ் ஜானகி அம்மாள் மறுத்துட்டாங்க. அதை ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, அதுக்கு முன்னாடி எல்லாருமே ஒத்துக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நடிப்பு துறையை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்கள் அஜித் அவர்கள் பெரிய ஆளா இருக்கலாம். பட் ஒட்டுமொத்த கலைத்துறையா பார்க்கும்போது 1000த்திற்கும் மேற்பட்ட பாடல்களை பாடிய எஸ் ஜானகி அம்மாள் எல்லாரையும் விட பெரியவங்க தான் அப்படின்னு நம்ம சொல்லி ஆகணும். ஆனா அப்படிப்பட்டவங்களுக்கு 2013ல கொடுத்திருந்தாங்க. அவங்க வேணான்னு சொன்னாங்க. அதுக்கு காரணமா அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் 1957ல இருந்து பாடிட்டு இருக்கேன். 55 வருஷம் என்னுடைய கலைத்துறையை நீங்க பாராட்டவே இல்லை. என்னுடைய கலைப்பணிக்கு இது ஒரு இழுக்காக கருதப்படுது. 55 வருஷம் கழிச்சு எனக்கு இந்த விருது தேவையே கிடையாது. இது நீங்க முன்னாடியே கொடுத்திருக்கலாம். இவ்வளவு லேட்டா கொடுத்ததுக்கான காரணம் என்ன அப்படிங்கிற மாதிரி விலாசி அந்த விருதை நிராகரிச்சிடுறாங்க. சோ எஸ் ஜானகி அம்மாள் நான் முன்னாடி சொன்ன மாதிரி 55 வருஷம் பாடகியா இருந்திருக்காங்க. பாடகியா மட்டும் கிடையாது, இந்தியாவின் அனைத்து மொழிகளில் இருக்கக்கூடிய உயரிய விருதுகள் எல்லாத்தையுமே வாங்கியிருக்காங்க. 1986ல பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டின் மிக உயரிய விருதான கலைமாமணி விருது அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. 1997 பிலிம்பேர் பாத்தீங்கன்னா லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு கொடுத்திருக்காங்க. 1997லயே கொடுத்திருக்காங்க. இங்க இதை நீங்க நல்லா கவனிக்கணும். அது மட்டும் இல்லாம ஆந்திராவின் நந்தி அவார்டு அண்ட் கர்நாடகா ஸ்டேட் அவார்டுன்னு சொல்லிட்டு எல்லா ஸ்டேட் அவார்டையுமே வாங்கியிருக்காங்க. இருந்தாலுமே அவங்களுக்கு பத்மபூஷன் அவார்டு கிடைச்சது 55 வருஷம் கழிச்சு 2013ல தான். அதனாலதான் அவங்க வேணான்னு சொல்லிட்டாங்க. ஏன் அப்படி அவங்களுக்கு லேட்டா கொடுத்தான்னு கேட்டீங்கன்னா, அவங்களால எந்தவித அரசியல் லாபமுமே கிடையாது எந்த ஒரு மத்திய அரசுக்குமே. அதனாலதான் அவங்களுக்கு அவார்டு தராம நிராகரிச்சுட்டும் வந்திருக்காங்க. அதே மாதிரி இந்த நாட்டின் மிகப்பெரிய 3வது குடிமகன் அப்படிங்கிற உயரிய விருதான இந்த பத்ம பூஷன் விருதை 2010ஆம் ஆண்டு சன் சிங் சாட்டர்வால் அப்படிங்கிற ஒருத்தருக்கு கொடுத்தாங்க. இந்த சன் சிங் சாட்டர்வால் யாரு, மிகப்பெரிய ஆளா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர் ஒரு சாதாரண என்ஆர்ஐ தான். அதுவும் மிகவும் பணம் கொளித்த என்ஆர்ஐன்னு சொல்லலாம். எந்த அளவுக்குன்னு கேட்டீங்கன்னா, இவருடைய சொத்து மதிப்பு 2006ஆம் காலகட்டத்திலேயே $750 மில்லியன் இருந்துச்சு. அதை வச்சு நீங்க ஒரு 10-15 டைட்டானிக் படம் எடுத்தாலும் அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பிசினஸ் மேனா தான் இந்த சன் சிங் சாட்டர்வால் அப்படிங்கிறவர் இருந்திருக்காரு. இவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, முதல்ல கன்னடாக்கு போய் அங்க தொழில் ஏமாந்துட்டு, நம்ம நார்மலா தொழில் பண்ணா நமக்கு நஷ்டம் தான் ஆகும், இதுவே நம்ம அரசியல்வாதிகளை கைக்குள்ள வச்சுக்கிட்டா நம்ம எவ்வளவு வேணா சம்பாதிக்கலாம்னு முடிவு பண்ணி என்ன பண்ணிருக்கான்னு கேட்டீங்கன்னா, இந்தியாலையும் சரி அமெரிக்காலையும் சரி ரெண்டு பக்கமே அரசியல்வாதிகளை கைக்குள்ள போட்டுக்கிட்டு அவங்களுக்கு சில ஃபண்டிங்ஸ் பண்ணிருக்காங்க. அப்படி இந்தியாவுக்கு அவர் பண்ண சில ஃபண்டிங்ஸாலதான் அவருக்கு இந்த விருது கொடுக்கலான்னு முடிவு பண்ணிருக்காங்க. எதையெல்லாம் மீறின்னு கேட்டீங்கன்னா, அவர் மேல 5 சிபிஐ வழக்கு இருந்திருக்குங்க. சிபிஐ அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய வழக்கு அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். ஒரு சில மிகப்பெரிய வழக்குகளுக்கு தான் சிபிஐ போவாங்க. அப்படிப்பட்ட சிபிஐ இவருடைய 5 வழக்குகளை விசாரிச்சுட்டு இருக்கு. இந்த விருது தரும்போது பாத்தீங்கன்னா 2 வழக்கு நிலுவையில் இருந்திருக்கு, விசாரணை போயிட்டு இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம டெல்லியிலையும் கேரளாலையும் இவர் சார்ந்த சில குற்ற வழக்குகளுமே இருந்திருக்கு. இப்படி எக்கச்சக்க வழக்குகள் அவர் மேல இந்தியாலையும் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம 2007 to 2010 காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா பில் கிளின்டன் உங்க எல்லாருக்குமே தெரியும். அவர் அமெரிக்காவின் குடியரசுத் தலைவர் வேட்பாளர். அவர் ஜார்ஜ் டபிள்யூ புஷ்க்கு எதிராகவும் பராக் ஒபாமாக்கு எதிராகவும் நின்று இருக்காரு. இவருக்கு ஃபண்டிங் அதிகமா பண்ணிருக்காரு சன் சிங் சாட்டர்வால். ரொம்ப முறைகேடான முறையிலையும் பண்ணிருக்காரு. இதனாலேயே இவருக்கு 2014ஆம் ஆண்டு $5 லட்சம் வந்துட்டு ஃபைனா விதிச்சிருக்காங்க அந்த கோர்ட். பட் இருந்தாலுமே இவ்வளவு குற்ற வழக்குகள் இருந்தாலுமே இவருக்கு பத்ம பூஷன் விருது இன்னைக்கு தல அஜித் வாங்கி இருக்கக்கூடிய அதே விருதை வந்து கொடுத்திருக்காங்க. ஏன் அப்படிங்கிற காரணம் என்ன சொன்னாங்கன்னா, அவர் ஒரு லாயருங்க, அட்வொகேட்டுங்க. அவர் இந்தியாவுக்காக நிறைய பேருக்கு வந்துட்டு வாதாடி கொடுத்திருக்காருன்னு சொன்னாங்க. பட் அவர் ஒரு அட்வொகேட்டே கிடையாது. அவர் ஜஸ்ட் வாட்டர் பிசினஸ் பண்ணக்கூடிய ஒரு முதலாளி தான். சோ ஒரு விருதுல வந்துட்டு எவ்வளவு அரசியல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது மூலமாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்.
அதையெல்லாம் விடுங்க. இன்னைக்கு நீங்க வாங்க, இன்னைக்கு நீங்க பாலகிருஷ்ணா எடுத்துக்கோங்க, தெலுங்கு நடிகர் பாலகிருஷ்ணா. தெலுங்கு நடிகர் பாலகிருஷ்ணாவையும் வச்சுக்கோங்க. இந்த பக்கம் தமிழ்நாட்டின் மிக சிறந்த விளையாட்டு வீரரான ரவிச்சந்திரன் அஸ்வினையும் வச்சுக்கோங்க. ரவிச்சந்திரன் அஸ்வின் கிரிக்கெட் உலகத்துல இந்தியாவுக்குன்னு தனி பெருமையை சேர்த்து கொடுத்தவங்க சொல்லலாம். கடந்த 15 வருஷமா நம்பர் 1 இடத்துல இருந்திருக்காருங்க. சும்மா கிடையாது, நம்பர் 1 தான் அவரு. சோ இந்தியாவுக்கு பெருமை சேர்த்த அவருக்கு வந்துட்டு இந்திய நாட்டின் 4வது சிறந்த உயரிய குடிமகன் அப்படிங்கிற விருதான பத்மஸ்ரீ விருது கொடுத்திருக்காங்க. பட் பாலகிருஷ்ணாவுக்கு 3வது உயரிய குடிமகன் விருதான பத்ம பூஷன் விருதை கொடுத்திருக்காங்க. இப்போ நீங்க பாலகிருஷ்ணா சிறந்த ஆள்னு நீங்க சொல்லிட முடியுமா? அஸ்வின் அவரை விட குறைச்சலான ஆள்னு சொல்லிட முடியுமா? சொல்லிட முடியாது இல்லையா? சோ இந்த விருதுகள்ல அரசியல் இருக்கு அப்படிங்கறத நம்ம இது மூலமா தெரிஞ்சுக்கலாம். பாலகிருஷ்ணாவுக்கு எதுக்கு கொடுக்கணும்னு கேட்டீங்கன்னா, பாலகிருஷ்ணா வந்துட்டு இப்போ ஒரு எம்எல்ஏவா இருக்காரு. எம்எல்ஏவா இருந்துட்டுதான் ஊர்வசி ரெட்டையில கூட அவர் ஆடிட்டு இருக்காரு. அவரு தெலுங்கு தேசம் பார்ட்டியில இருக்காரு. தெலுங்கு தேசம் பார்ட்டி பாத்தீங்கன்னா இப்ப ஆந்திரால பாத்தீங்கன்னா பிஜேபி கூட கூட்டணியில் இருக்காங்க. பிஜேபி கூட கூட்டணியில் இருக்கிறதாலேயே அவரை மகிழ்விக்கிறதுக்காக பிஜேபி அரசு அவருக்கு இந்த பத்மபூஷன் விருதை கொடுத்திருக்காங்க. அப்படிதான் தல அஜித் அவர்களுக்கும் அவருக்கு 2030 காலகட்டத்துல கொடுக்க வேண்டிய அவார்டு இது. பட் இருந்தாலுமே விஜய் வந்துட்டு இப்போ குறுகிய காலத்துல வளர்ந்துட்டு இருக்காரு. அவரை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும், அவருக்கு எதிராக வந்துட்டு இன்னொரு ஓட் பேங்க் வந்துட்டு திருப்பி விடணும் அப்படிங்கிறதுக்காக அஜித் அவர்கள் கொடுத்துட்டு அஜித் அவர்களை அரசியல்வாதிகள் பாராட்டுற மாதிரியும், அரசியல்வாதிகளை வந்துட்டு அஜித் ரசிகரை விஜய் ரசிகர் மேல திருப்பி வர்ற மாதிரியும், அப்படி திருப்பி விட்டு அஜித் ரசிகர்கள் விஜய் ரசிகர்களை மட்டப்படுத்த வச்சு விஜயுடைய இமேஜை எப்படியாவது கெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லா அரசியல் கட்சிகளுமே முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நான் விஜய்க்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வரல. நான் விஜய் சப்போர்ட்டர் தான். நான் எனக்கு இந்த நடிகர் பிடிச்சிருச்சு, அதனால இவர் என்ன பண்ணாலும் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்ற ஆள் கிடையாது. எனக்கு ஆக்டிங்ல இப்ப விஜய் சேதுபதி அவர்கள் தான் பிடிக்கும். பட் விஜய் இஸ் கரண்ட்லி மை ஃபேவரட் பொலிட்டீஷியனா மாறி இருக்காரு. அதனாலதான் அவரை சுத்தி நிறைய எதிர்ப்புகள் வரும்போது அதை பத்தி நம்ம பேசி ஆகணும். ஏன்னா எண்ட் ஆஃப் தி டே ஒரு நல்ல மனுஷன். நீங்களும் அஜித் ரசிகர் அப்படிங்கிற டேக தூக்கி வீசிட்டு பாருங்களேன், அவர் ஒரு நல்ல மனுஷன் தான். நான் நிறைய உதவிகள் வந்துட்டு பண்ணியிருக்காரு. அனிதா அவர்கள் மரணம் அடைஞ்ச பிறகு வீட்டுக்கே போய் பார்த்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் நிறைய விஷயங்கள் நல்லது பண்ணியிருக்காரு. நல்லது பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் அவருடைய பழைய இன்டர்வியூஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். சோ அதனால பொலிட்டீஷியன் விஜய பொலிட்டீஷியனா இருக்க விடுங்க. அதையெல்லாம் விட்டுட்டு விஜய் ரசிகர்களையும் சொல்றேன், அஜித் ரசிகர்களையும் சொல்றேன், நீங்க அரசியல்வாதிகள் பறிக்கக்கூடிய குழியில விழுந்து நீங்க ஒரு நிமிஷம், இது நான் சொல்லல, நான் சொன்னா நிறைய பேர் கேட்க மாட்டீங்க. அதனால தல அஜித்தே சொல்லியிருக்காரு நேர்கொண்ட பார்வை படத்துல, அதை கேளுங்க. சோ தல அஜித் சொல்றதுதான் உண்மை. நீங்க இந்த மாதிரி பண்றத நிறுத்துங்க. அரசியல்வாதிகள் குழிக்குள்ள அஜித் ரசிகர்கள் மட்டும் விழுந்துடாதீங்க. தலை சொன்ன மாதிரி உங்களுக்கான வாழ்க்கைய கரெக்டா இது பண்ணுங்க. விஜய் ரசிகர்களும் அப்படிதான். நீங்க விஜய் நடிகரா இருந்து அரசியல்வாதியா மாறி இருக்காரு, அதனால பின்னாடி போறான்னு போகாதீங்க. அவர் அரசியல்வாதியா இருந்து நல்லது பண்றாரான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் போங்க. பட் விஜய பார்த்து மத்திய அரசு மாநில அரசு ரெண்டுமே பயப்படுது அப்படிங்கிறது உண்மை. அதை புரிஞ்சுக்கிட்டு வித் கிரேட் பவர்ஸ் கம் கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறத தளபதி விஜய் அவர்கள் புரிஞ்சுக்கிட்டு அவர் உண்மையிலேயே ஒரு நல்ல அரசியல்வாதியா இருக்கணும்னு நான் விரும்புறேன். அப்படி இருந்தாருன்னா ரொம்ப சந்தோஷம். இல்லைன்னா நாமளே அவருக்கு எதிராக பேசுவோம். அவர் அது போன்ற நடவடிக்கைகள் எடுக்கிறதுக்கு வாழ்த்துறேன். அவர் மேல சந்தேகங்கள் இருக்கு நிறைய, அதை அவர் தீர்த்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். அதை எல்லாத்தையுமே கலைஞ்சிட்டு ஒரு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அடுத்தடுத்த அரசியல் நடவடிக்கைகளை பண்ணாருன்னா அடுத்து சிஎம் ஆகிறதுக்கு இல்ல அடுத்த எதிர்கட்சி தலைவர் ஆகிறதுக்கு கூட அவருக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அவருக்கு வாழ்த்துக்கள். அந்த தல அஜித் குமாருக்கு பத்மபூஷன் விருது வாங்குறதுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். நான் என்னதான் லேட்டா அவருக்கு கிடைக்கணும்னு சொல்லியிருந்தாலும் அவருக்கு கிடைச்சே ஆகணும். ஸோ கிடைச்சிருக்கு இன்னைக்கு எப்படியோ ஒண்ணு. அதனால அவருக்கும் மிகப்பெரிய வாழ்த்துக்கள். எல்லாரும் சந்தோஷமா இருப்போம், எல்லாரும் நிம்மதியா இருப்போம். நன்றி.